தென்காசி மாவட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் கணேசன் முன்னிலையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை தவிர திமுக, மதிமுக உள்ளிட்ட 33 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த அவசர கூட்டத்தில் 70 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கோவை விமான நிலையத்தில் முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணாமலை வெளிநாடு செல்வதை அடுத்து கட்சி அமைத்துள்ள நிர்வாக குழு எச். ராஜா அவர்கள் தலைமையில் செயல்பட உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். கடலூரில் மகிழா காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவி அசீனா சயீது தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் பேட்டியளித்த அவர், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்த கோரி மத நல்லிணக்க பேரணி நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். சௌக்கிதார் உங்களின் காவல்காரன் என்றார். 2024 நான் உங்கள் கடவுள் என்கிறார். 2029 நான் சர்வாதிகாரி என்பார். அந்த சர்வாதிகார போக்கை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி காங்கிரசிற்கு மட்டும்தான் உள்ளது என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்துள்ளார்கள். முக்கியமாக தென்னகத்தை சார்ந்த தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா எப்போதுமே பாஜகவிற்கு துணை போவதே கிடையாது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சத்துணவு ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராஜபாளையத்தில் பல்வேறு வடிவங்களில் மக்களை கவரும் வகையில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இவற்றை கண்டு பொதுமக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். காரைக்கால் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராமன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாமல்லபுரம் கடலில் குளிக்கும்போது ராட்சத அலையில் சிக்கி 3 கல்லூரி மாணவர்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் ரோஷன் என்ற மாணவர் உயிரிழந்துள்ளார். மேலும் பிரகாஷ், கௌதம் என்ற 2 மாணவர்களை மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வாலஜாபேட்டை அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் பின்புறம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேலூர் மாவட்டம் லத்தேரி பகுதியைச் சேர்ந்த அருணகிரி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் வாலஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.